ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் சட்டுன்னு பண்ணக்கூடிய ஒரு கூட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு கூட்டு செஞ்சிட்டோம் அப்படின்னா சப்பாத்தி கூடயும் வச்சு சாப்பிட்டுக்கலாம், சாதத்து கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாம். இந்த கூட்டு வந்து குக்கரில் தான் பண்ண போகிறேன். கூட்டுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு உளுந்து போட்டு அதனால் பொரிஞ்சது 2 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 4-5 பல் பூண்டை வந்து நல்லா தட்டி இதோட சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் அதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். கருவேப்பிலை இருந்துச்சு அப்படின்னா ஒரு கொத்தளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு தக்காளி அதையும் வந்து கட் பண்ணி நல்லா சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். அடுத்ததாக ஒரு கப் அளவு சுரைக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். லைட்டாக வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் வந்து இதோடு சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் காரத்துக்கு காஞ்ச மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா காஞ்ச மிளகாய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம், அப்படின்னா கொஞ்சமாக மிளகாய்த்தூள் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு 1/4 கப் அளவு பாசி பருப்பு வந்து நல்லா கழுவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன், அதையும் இதோடு சேர்த்துட்டு அந்த கூட்டுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து குக்கரை மூடி ஒரு 2 விசில் வச்சாலே போதும், சூப்பராக வெந்து வந்துடும். சுரைக்காவும் டக்குன்னு வெந்துடும், பாசி பருப்பும் ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். அவ்வளோதான், சூப்பரான சுரைக்காய் பாசிப்பருப்பு கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது சின்ன குழந்தைங்களுக்கு கூட சாதத்தில் போட்டு கொஞ்சமாக நெய் போட்டு பிசைஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. நான் இன்றைக்கி வந்து சப்பாத்தி கூட தான் வச்சுருக்கேன். இது வெயிட் லாஸில் இருக்கவங்க கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறந்துடாமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.